சூரியனை ஆட்சி நாயகனாக கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசி பாருங்க, நினைச்சதை சாதிக்கிறதுல வல்லமை அதிகமாக கொண்ட ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் தன்மானத்தோடு வாழ விரும்புவீங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க குறிக்கோளோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாசி மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த பதிவில் செஞ்சுருக்கோம். இந்த பதிவில் பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நன்மையை பெற முடியும்னு சொல்லியிருக்கோம். அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்ம ராசி, இதில் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரங்களுமே சூரியனை ஆட்சி நாயகனாக கொண்டவங்க. கம்பீரமாக காட்சி அளிப்பீங்க. உண்மையாக பேசக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவபெருமான் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்ப சூழலில் ஒரு மகிழ்ச்சியான நிலை வரணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். மனசார நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நல்ல ஒரு உயர்வு வரும். சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது 7 நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. எல்லா தோஷங்களும் உங்களை விட்டு நீங்கும். இந்த அமைப்பை நீங்கள் சிவனை வழிபாடு செய்கிறதுனால பெற முடியும். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன அமைப்பு உருவாகி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு ஒருத்தருக்கும் ஜாதக ரீதியாக கிரக மாற்றங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அதை நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்ல ஒரு உயர்வை பெறலாம். அதுக்கான தீர்வுமே இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. ஜாதக கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்குமே தசாபுத்தி அப்படிங்கிறது மாறும். தசாபுத்தியை பொறுத்து பலனும் வேறுபடும். அந்த வகையில் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வை துல்லியமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஜாதக கணிப்பு ரொம்பவுமே அவசியமாக தேவைப்படுது. அதை எளிய முறையில் தெரிஞ்சுக்க தான் நம்பர் கொடுத்துருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெறுவீங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை போல கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடியவங்க. இந்த 3 நட்சத்திரத்திற்கும் எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மகம், நினச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த மாசி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சாரம் செய்கிறாரு. வாழ்க்கைக்குரிய பாடத்தையும் படிப்பினைகளையும் இப்போ நடத்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாரையும் முழுசாக நம்பக்கூடாதுங்க. யாரையுமே நம்பாமல் இருக்கிறது நல்லது. யாரை நம்பலாம் அப்படிங்கிற கேள்விக்குறியே உங்களுக்கு வரக்கூடாது. புதிய நட்புகளால் குடும்பத்தில் சங்கடம் வரும். கவனமாக இருங்க. கடந்த மாதம் வரைக்கும் பாருங்கள், சில விஷயத்தில் நிம்மதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது வேலை விஷயத்தில் சில பிரச்சனை புதிய நபர்களால் வரலாம். புதிய நபர்களின் அறிமுகம் ஆபத்தானது. உங்களுக்கு கவனமாக இருங்க. சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வீணான ஆசைகள் வரும். வீண் செலவும் வரும். நவீன சாதனங்கள் வாங்கும் எண்ணம் வரும். நட்புக்கிடையே விரிசல் வரலாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு மறைமுக எதிர்ப்புகள், இந்த நிலையை நேரடியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த மாதம் வரைக்கும் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் கவனம் தேவை. கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இடைவெளி வரலாம். அதாவது வாக்குவாதம் செய்யாமல் அதை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்துக்குள்ளேயுமே எதிர்பாராத குழப்பம் வரும். மனம் ஒரு நிலை இல்லாமல் இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் கூட வரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நிதானம், கவனம், எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நன்மை எல்லா வகையிலுமே வந்து சேர நீங்கள் பரிகாரமாக காளிகாபாலை வழிபட்டால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடத்திலிருந்து விடுபட முடியும். அம்மனின் அருளால் பிரச்சனை தீரும். பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்மானத்தோடு வாழ விரும்புவீங்க. நீங்கள் உங்களுக்கு மாசி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம். உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரன் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ராசிநாதன் சூரியன் மாதம் முழுவதும் சப்தம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியாகும். சிலருக்கெல்லாம் இடம் விட்டு இடம் மாறுதல் நிலை வரும். வேலை காரணமாக ஊரை விட்டு வேறு ஊரில் குடியேறலாமாங்கிற எண்ணம் கூட வரும். தொழிலை மாற்றம் செய்ய முயற்சி மேற்கொள்ளுங்க. புதிய முயற்சியில் கவனமாக இருக்கணும். சனி பயிற்சி உங்களோட நிலையில் எதிர்பாராத மாற்றத்தை தரும். எதிரி தொல்லை கொஞ்சம் இப்போ இருக்கும். கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக கூட மாறலாம். கவனமாக இருங்க. இந்த மாதம் 21ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை சேர வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்கிலிருந்து விடுபட யோகம் இருக்குது. அதே போல் செவ்வாயும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சூரியன், ராகு, செவ்வாய் உங்களை சில சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நட்புகள் வழியில் நெருக்கடி வரலாம். கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே இடைவெளி வரலாம். புதிய நபர்களால் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம். 3ஆம் நபரின் ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக செயல்படணும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதி கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம்.
தம்பதிகளுக்கிடையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். எல்லாமே நல்லதாக நடக்க பரிகாரமாக மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. வாழ்க்கையில் வளமான நாட்களை பெறுவீங்க. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதங்க உங்களுக்கு இந்த மாதம். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாதம் முழுசுமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. சஞ்சாரம் செஞ்சு ராசியை பார்க்கறதுனால பெரும்பாலும் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எடுத்தோமோ முடிச்சோமோ அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வீங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகு உங்கள் நட்பு வழியில் தேவையில்லாமல் சங்கடத்தை கொடுக்கலாம். கவனமாக இருங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வாக்குவாதம் இதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அந்நியரால் குடும்பத்தில் குழப்பம் வருங்க. தம்பதிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். இந்த சமயத்தில் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும். பணியாளர்களை மேல் அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்களோட ஆலோசனையை ஏற்று நடந்துக்கிறது நல்லது. ஆலோசனை ஏற்கிறதுனால சங்கடம் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் உயர்வு கிடைக்கும். இதன் காரணமாக வேறு இடத்துக்கு குடி போகலாமா அப்படிங்கிற யோசனை வரும். சிலர்லாம் சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சாரம் செய்கிறதுனால மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக புதியவர்களால் சங்கடம் வரும். இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் புதனும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாரு. உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். அதே போல் அஷ்டமஸ்தானத்துக்கு சனி பகவான் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வராரு. உங்களோட செயல்களில் கூடுதலாக எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து செயல்படுங்க. புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்க. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நீங்கள் அக்னீஸ்வரர் வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறலாம். பிறக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் அதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால கிரகதோஷமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் கிடைக்கும். உங்களோட செயல்பாடுகளில் நிதானம் கட்டுப்பாடு இருந்தாலே போதும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கும் பொழுது வெற்றி பெற வாய்ப்பும் உண்டாகும். ராகு கேது மற்றும் கிரகதோஷம் தாக்கம் உங்களை விட்டு நீங்கணும்னு நினச்சா நீங்கள் இறை வழிபாடை செய்யுங்க. அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இப்படி செஞ்சிங்கன்னா வேணால் இறை வழிபாட்டால் தோஷம் குறையும், பணவரவு நல்லாயிருக்கும், உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், உடல்நிலையிலுமே பாதிப்பு நீங்கும், சொத்து சேர்க்கை, சொத்துக்களின் மதிப்பு உயர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை குறையுமே குலதெய்வ வழிபாடு நல்லது. புத்திரர் வழியில் பிரச்சனை வராது, மனமகிழும் சம்பவம் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வம்பு வழக்கு சாதகமாக மாற இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவசர தேவைக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் அதை இந்த மாதம் செய்யாமல் கொஞ்சம் அடுத்த மாதம் ஒத்தி போடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. அதுவும் ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்துலாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கவனமாக ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. புதுசாக ஏதாவது ஒப்பந்தம் போடணும் அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் எல்லாம் சரி பார்த்துட்டு கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம் போடுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருங்க. முறையான திட்டமிடுதல், நேர்மை, இறை நம்பிக்கை இது இருந்தாலே போதுங்க. எத்தகைய கிரக பயிற்சி வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா எந்த விஷயத்துலையுமே நம்பிக்கையோடு செயல்பட்டு முடியாது அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. நம்பிக்கை ரொம்பவுமே முக்கியம். கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் உங்கள் புத்திசாலித்தனமான பேச்சால் கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிப்பீங்க. பெரும்பாலும் அரசுக்கு விரோதமான செயல்பாடுகள் இந்த மாதம் ஈடுபட்டிங்கன்னா அபராதம் கட்டக்கூடிய சூழல் ஏற்படும். உங்கள் பெயருக்கு களங்கம் வரலாம், கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முழு மூச்சாக படிக்கணுங்க. கவன சிதறல் ஏற்படக்கூடும். தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை தவிர்க்க பாருங்கள். இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெற்றவங்க ஆசிரியரோட ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் பாடத்திட்டத்தில் முழுமையாக கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். நீங்கள் நினச்ச வேலைக்குமே போகலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானம், கவனம் தேவை. பொறுப்பொழுது செயல்படுங்க, நன்மைகளை நீங்கள் பெறலாம். சுய ஜாதக தசாபுத்தி சாதகமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஜாதக கணிப்பலி முறையில் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யுங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை செய்யலாம். தீபம் ஏற்றி மனசார உங்களுக்கு பிடிச்ச கடவுளின் பெயரை சொல்லி இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க.
எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்சது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.